சிட்டுக்குட்டி சிட்டுக்குட்டி தங்க பிள்ளை, உனக்கு ஒருத்தவங்க பணம் அனுப்பியிருக்காங்க. அவங்க எவ்வளோ ஒரு மனசு பெரிய மனசாக இருந்தால் இந்த விஷயத்த பண்ணியிருப்பாங்க. சொந்தக்காரங்களையே ஒரு 100 ரூபா கேட்டால் கூட இந்த காலத்தில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களை பார்த்து மெனக்கெட்டு நம்பர் கேட்டு வாங்கி பணம் அனுப்பி விட்றாங்க. அப்போனா இன்னமும் இந்த உலகத்தில் எவ்வளோ ஒரு மனசு பெரிய மனசு உள்ளவங்களாம் இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. எப்பா அவங்க யாருன்னு பார்ப்போமா? இவங்க தாங்க. இவங்க பேர் சரண்யான்னு இருக்குது. நம்ம வியூவர்ஸ் நினைக்கிறேன். இவங்க மத்தியானம் அனுப்பியிருக்காங்க. நான் இப்போ தான் இதை பார்த்தேன். வீட்டுக்கு வந்து தான் அதை நான் பார்த்தேன். எனக்கு பார்த்தோன்னே யார் இது நமக்கு தெரியலையே அப்படி சொல்லிட்டு தான் அப்புறம் செக் பண்ணி பார்த்தேன். செக் பண்ணி பார்த்தப்போ நம்ம கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஜிபே நம்பர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் சரண்யான்னு வந்திருக்கு. சரண்யான்னு எனக்கு யாரும் தெரியாது. ரொம்ப நன்றி சரண்யா. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். அது எப்படி சொல்ல தெரியலங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் அது. ரொம்ப நன்றி, அவ்வளோதான் சொல்ல முடியும். இவ்வளோ பெரிய மனசெல்லாம் யாருக்குமே வராது. 800 ரூபாங்கிறதெல்லாம் நீங்கள் சின்ன விஷயம் நினச்சிங்களா என்னன்னு தெரியல. இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. ரொம்ப நன்றிங்க. இப்போ சிட்டு கொஞ்சம் ஓகேவாக இருக்காங்க. இந்த கண் ஓப்பன் ஆகிருக்கு. மருந்து கொடுத்துருக்காரு டாக்டரு, ஊசியும் போட்டு விட்ருக்காரு. அதனால் நல்லா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ பார்க்குறான், இந்த கண் நல்லா அசைக்கிறா, நல்லா பார்க்குறான். நல்லா போய்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. 2 டேஸ் கழித்து அழைச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க திருப்பி. அப்புறம் எல்லோரும் சொல்லியிருந்தீங்க, குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்ருங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஒரத்தநாடு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அழகிய அழைச்சிக்கிட்டு இவங்களுக்கெல்லாம் இப்போ பண்ண முடியாது. 9 மந்த்தில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஒரத்தநாடு போகிறப்போ அந்த வீடியோ எடுத்து நான் போடுறேங்க. ஓகேங்க, பாய்.